ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ட்ராகன் வந்து ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்ட்ரோவே வந்து ஏஜிஎஸ் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேலூரில் வந்து ஏஜிஎஸ் காலேஜில் ஹீரோ படிச்சுட்டு இருப்பார். அவர் வந்து ரொம்பவே பொறித்தனம் பண்ணின்னு ஸ்டாஃபு பிரின்சிபல் எல்லாருமே மதிக்காமல் சுற்றிட்டு இருப்பார், ரவுடித்தனம் பண்ணிட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அவர் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஹீரோவுடைய கேரக்டரு. ஃபோர்ஜரி பண்ணி வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாமா, குறுக்கு வழியில் போனால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக காட்டியிருப்பாங்க. அதனால ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஹீரோ பண்ணுற அட்ராசிட்டியை காட்டியிருப்பாங்க, என்னென்னலாம் தப்பு பண்ணுறான் அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த தப்பு பண்ணதுக்கான தண்டனை என்னெல்லாம் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல படம் தான். இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் அவங்களே சொல்லியிருப்பாங்க, என்ன பூமரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான், ரொம்ப கொஞ்சம் பூமராக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவங்கள் தான். ஏன்னா வாழ்க்கைக்கான தத்துவங்களை சொன்னால் பூமர்னு தானே சொல்லுவோம். எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அது ஒரு நல்ல படம். பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். மற்றபடி படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் முக்கியமாக கௌதம் வாசுதேவன் கேரக்டர்லாம் சொல்லவே வேணாங்க. அவர் வந்து கொஞ்சம் சீன் தான் வருவார், வேறு லெவல் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு ஏற்ற ரோல் தான் அது. அதேமாரி தான் மிஸ்கின்லாம் சொல்லவே வேணாங்க. அவர்லாம் என்ன மாதிரி டேரக்டரு, என்ன ஒன்று ஸ்டேஜில் பேசும்போது நல்லா ஓப்பனாக பேசிடுறாரு. அதனால கொஞ்சம் பிரச்சனையும் சந்திக்கிறாரு. மேடையில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் மேடை நாகரிகம் பார்த்து பேசினா நல்லாயிருக்கும். மற்றபடி மிஸ்கின்லாம் வேறு லெவல் டேரக்டருங்க. அவர் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு. இந்த ரோல் வந்து பிரின்சிபலாக நடிச்சிருப்பாரு ட்ராகனில், வேறு லெவலில் பண்ணியிருப்பாருங்க. இதில் வந்து நான் பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவாக சொல்கிறத விட மிஸ்கின் தான் ஹீரோன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிரதீப் ரங்கநாதனை நடத்துறதே இவர் தான், மிஸ்கின் தான். காலேஜ் போகிற அந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கம்முன்னு மூடிட்டு படிச்சுட்டு வரணும், இல்லைனா இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும். இது ஒரு நல்ல படம் தான். நிறைய கொஞ்சம் லாஜிக் வந்து இல்லாத மாதிரி இருக்கும், அதனாலே கொஞ்சம் ரிலேட் ஆகாது நிறைய பேருக்கு. இன்னொரு படம் நம்ம தலைவன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நீக்கு. அதை போய் பார்க்கணும் அது எப்படி இருக்குன்ட்டு. நீக்கெலாம் வேறு லெவலில் இருக்குங்க. அதில் பாட்டே வேறு லெவல் பண்ணியிருக்காரு. படம் சும்மாவாக விடுவார். அதுவும் தலைவர் டைரக்ஷன் சொல்லவே வேணாம், பயங்கர மாஸ் பண்ணியிருப்பார். பார்க்கலாம், ரோம் அண்ட் காமெடி மூவி இது. அவ்வளோதான் கைஸ். யாரெல்லாம் நீக் அண்ட் ட்ராகன் ரெண்டுமே பார்த்தீங்க, எது நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.